கமலஹாசன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்ல இருந்தா கன்னடா வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு அந்த சைட்ல. மன்னிப்போ கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? வாய் தவறி சில வார்த்தைகள் எல்லாருக்குமே வரும். என் கடமை தமிழனாக. இது கர்நாடகாக்காரங்க ஏதோ ஒன்று இழுக்க போறாங்கன்னு தெரியுது. அதுக்கு யாராவது சிக்கிறான்னு பார்த்தா கமலஹாசன் சிக்கிட்டே இருப்போம். ஏன்னா அவர் வந்து அவங்களோட லாங்குவேஜ் பத்தி எதுவும் தப்பா சொல்லல. ஹிஸ்டாரிக்கலா அவர் கரெக்டா தான் பேசியிருக்காரு. அவர் ரொம்ப தாழ்த்தியோ மட்டமாலாம் எதுவுமே பேசல. இப்போ கன்னடாவில் கூட தமிழை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா? கன்னடா ஆந்திரா பீப்புள்ஸ் மெம்பர்ஸில் தமிழில் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதர் டிஸ்ட்ரிக்டில் ஓகேங்களா, அதர் ஸ்டேட்லன்றவங்கள ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இல்ல அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா சினிமா இஸ் யூனிவர்சல் லாங்குவேஜ். அப்பனா பேன் இண்டியான்னு ஒரு கான்செப்டே வந்திருக்காது. இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. அது அவரோட ஒப்பீனியன் அவர் வச்சாரு. சினிமா வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் இது தானே. அது கண்டிப்பா அவங்களுக்கே வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ பொலிட்டிக்கலா ஏதோ தப்பா பேசுறாங்க. இவர் வல்கரா பேசும்போது டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு. இப்போ கர்நாடகாவில் படம் ஓடுனா நம்ம தமிழ் தேசத்தில் அதை பார்த்தா ஒரு 25 கோடி ரூபா கிடைக்கும், அவ்வளோதானே. சிம்புன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் இப்போ களை எடுத்து இப்போ ரொம்ப நாள் இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ வந்து படம் நடிச்சிருக்காரு. இது வந்து சினிமா சம்மந்தப்பட்டது, ரசிகர் சம்மந்தப்பட்டது, அவ்வளோதானே தவிர இதுக்காண்டி தமிழர்கள் எடுத்து பொங்கி எழுதுவாங்க, கமலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக கிடையாது. இது கமலுடைய தனிப்பட்ட பிரச்சனை. வாய் தவறி சில வார்த்தைகள் எல்லாருக்குமே வரும். அரசியல் ஒத்தனையும் எப்படி வல்கரா பேசலாம், அவ்வளோதான். இது ஒரு பெரிய இஷ்யூ எடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது, கமலஹாசனுக்கு ஒரு ராசி என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த படம் அந்த ஆள் எடுத்தாலும் சரி ஏதோ ஒரு வில்லங்கத்தை கொண்டு வந்து விட்டுரும். அந்த வில்லங்க விட்டுட்டு ரெண்டாவது இது வந்து பாலிடிக்ஸ் ஆக்குறாங்க. கர்நாடகாவில் பாலிடிக்ஸ் தேவையே இல்லை. இங்கே இருக்க நம்ம கமலுக்கு தெரிஞ்சவர்கள் எல்லாருமே அங்கேயும் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இது தவறுன்னு யாருமே சொல்லவே இல்லை. இது கர்நாடகாக்காரங்க ஏதோ பிரச்சனையை ஏதோ ஒன்று இழுக்க போறாங்கன்னு தெரியுது. அதுக்கு யாராவது சிக்கிறான்னு பார்த்தா கமலஹாசன் சிக்கிட்டே இருப்போம். இது ஏதோ கொண்டு போடுறாங்க. தமிழகத்துக்கு மேல இந்தியா நம்ம தமிழகத்துக்கு மேல ஏதோ ஒன்று பண்ண போறாங்கன்னு தெரியுது. இப்போதே அஸ்தாரம் போடுறாங்க. அதே கண்டிப்பா நம்ம முதலமைச்சருக்கு நல்லா தெரியும் இவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்ட்டு. அதனாலதான் அரசாங்கம் இதுக்கு தலையிடாம இருக்கு. அங்குள்ள அரசாங்கம் இவர் மேல வழக்கு தொடர்ந்து இருக்கு. அந்த வழக்குல நீதிபதி என்ன சொல்ற, இவர் வந்து லெட்டர் எழுதி கொடுத்துருக்கிறார். அது இந்த மாதிரி சம்பவம் நடந்து நான் இந்த மாதிரி பேசலன்னு. அதுக்கு நீதிபதி என்ன கேட்டிருக்காரு, நீங்க எழுதுனா கரெக்டு, மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டாரு. நான் என்ன கேட்கிறேன், எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அதாவது எத்தனை கோடி ரூபா உள்ள படம் எடுத்திருக்கான். அதனால கர்நாடகாவில் சப்போஸ் ஓடலைன்னா இவர் மன்னிப்பு கேட்டுவாரு. கர்நாடகா மிரட்டுதா? அவசியமே இல்லை. இந்த ஆள் வந்து தைரியம் பிடிச்சவன். எதையும் படம் ஓடாதுன்னு தெரிஞ்சு எடுக்கக்கூடிய நடிகர். ஏன்னா எவ்வளோ இழந்திருக்காரு, எவ்வளோ சம்பாதிச்சிருக்காரு. இந்த வயசுலயும் தைரியத்தோட தான் இருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இங்கேயே நம்மளுக்குள்ள உள்கட்சி பூசல் வரும். தமிழ்நாட்டில் கமலஹாசனுக்கும் வேற யாருக்காவது உள்கட்சி பூசல் வரும். இல்லை கமலஹாசன் டிஎம்கே சேருவாரு. அந்த மாதிரி வரும்போது இவங்க வந்து வேற ஏதோ ஒரு பிரச்சனைக்கு இது இஷ்யூ பண்றாங்க. அது நல்லா தெரியுது. தமிழ்ல இருந்து தான் கன்னடா வந்து நிறைய பேர் சொல்றாங்க. ஆக்சுவலா கமலஹாசன் அவர்கள் வந்து இதை வந்து ஒரு ஸ்டேஜ்ல சொல்லிட்டாரு. ஸோ அவர் வந்து சாரி கேட்க சொல்றாங்க. உங்களுக்கு என்ன தோணுது, சாரி கேட்டா ரைட் ஆர் ராங், இல்லை பெரிய இஷ்யூ ஆக்க வேணாம் நீங்க? இஷ்யூ ஆக்க வேணாம், ஜஸ்ட் அவ்வளவுதான். அவர் தப்பு பண்ணாரா இல்லையா அதெல்லாம் லைக் we are not sure about it. எனக்கு வந்து சாரி கேட்க வேணாம்னு தான் தோணுது ஆக்சுவலி. ஏன்னா அவர் வந்து அவங்களோட லாங்குவேஜ் பத்தி எதுவும் தப்பா சொல்லல. ஹிஸ்டாரிக்கலா அவர் கரெக்டா தான் பேசியிருக்காரு. அது சாரி கேட்கறது தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் கரெக்டா தான் பேசியிருக்காரு. எனக்கு சாரி கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணல. அதுவும் ஆக்சுவலா சேமே கிடையாதுல்ல. இது வேற அது வேற. சினிமா வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் இது தானே. அது கண்டிப்பா அவங்களுக்கே வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ பொலிட்டிக்கலா ஏதோ தப்பா பேசுறாங்க அப்படிதான் எனக்கு தோணுது. அவர் எப்பவுமே கரெக்டா பேசுற மாதிரி தான் எனக்கு இருக்கும். ஆக்சுவலா நானும் ரொம்ப பெரிய ஃபேன் தான் அவருக்கு. எங்க அப்பாவும் ரொம்ப பெரிய ஃபேன். அதனால நாங்க நிறையவே பார்ப்போம் அவரோட இதுலாம். அவர் பேசுனது எனக்கு கரெக்டா தான் தெரிஞ்சிச்சு. ரொம்ப பெரிய இஷ்யூலாம் இல்லை. அவர் பேசினது தப்போ இல்லைன்னு தான் தோணுது. லைக் அவர் ரொம்ப தாழ்த்தியோ மட்டமாலாம் எதுவுமே பேசல. அவர் தமிழை தான் கொஞ்சம் தூக்கி பேசினாரு. எனக்கு எதுவுமே இது தப்பாவே படலை. அவர் ரொம்ப அறிவார்னவர் நான் நினைக்கிறேன். சாரி கேட்கணும், அவர் தப்பு பண்ணியிருந்தா கண்டிப்பா கேட்டிருப்பாரு. கேட்கலன்னா அவர் ஏதோ தப்பு பண்ணிருந்தார். எனக்கு என்ன தோணுதுன்னா, அவருக்கு வந்து சினிமா தான் எல்லாமே. ஸோ அவர் அங்கேயே ரிலீஸ் பண்ணாம இருக்காருன்னா லைக் அவர் எதுவும் தப்பு பண்ணலன்னு தான் தோணுது எனக்கு. இல்லை, அவரோட டிசிஷன் அது கரெக்டாக தான் இருக்குது. தமிழ் எல்லாமே இதுதான். ஆனால் கமல்ஹாசன் அது மன்னிப்பு கேட்க சொன்னது அது தப்பு இல்லை. இவ்வளோ இப்போ ஸ்டார்டிங்கில் என்னன்னா இதுங்களாம், ஆனால் லாஸ்ட்டில் ஜெயிக்கிறது இதுதான்.
ஓகேங்களா. அவங்கவுங்க டிசிஷன் அவங்களோட இது. எல்லாத்துக்கும் எல்லார் பார்வையிலையும் ஒன்று தப்பாக தெரியும், தப்பாக தெரியாமல் இப்போ கன்னடாவில் கூட தமிழை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா. ஆந்திரா பீப்புள்ஸ் மெம்பர்ஸில் தமிழை அலோவ் பண்ண மாட்டாங்க அதர் டிஸ்ட்ரிக்டில். ஓகேங்களா. அதர் ஸ்டேட்லன்றவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது தமிழ் அவங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து அவர் வந்து கன்னடா வேணாம்னு சொல்றாரு, அவர் படம் மட்டும் எங்க ஊர்ல வந்து ரிலீஸ் பண்ணணுமா, அது தேவையில்ல நிறைய பேர் பேசுறாங்க. இல்ல அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா சினிமா இஸ் யூனிவர்சல் லாங்குவேஜ். அப்பனா பேன் இண்டியான்னு ஒரு கான்செப்டே வந்திருக்காது. இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. அது அவரோட ஒப்பீனியன் அவர் வச்சாரு. ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுல எதுவுமே இல்லை. மூவிஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஏன்னா இப்ப ஒரு சில பேருக்கு வந்து கருத்து வேறுபாடு அவர் சொன்னதுல இருக்குங்கிறதுக்காக மொத்த பேரையும் மூவி பார்க்க கூடாதுன்னு சொல்றது வந்து ஸ்டூபிட் தான் நான் சொல்லுவேன். இதை பத்தி கமல் கவலைப்படப்படுறது இல்லை. ஏன்னா மிஞ்சி போனா கமலுக்கு இப்போ வந்து ஒரு 25 கோடி ரூபா சம்பளம்னு வச்சுங்களேன். இப்போ கர்நாடகாவில் படம் ஓடுனா நம்ம தமிழ் தேசத்தில் அதை பார்த்தா ஒரு 25 கோடி ரூபா கிடைக்கும், அவ்வளோதானே. போனா போயிட்டு போகுது. மித்த ஸ்டேட்டில் ஓடுது இல்லை. இதை சேர்த்து வச்சு தமிழ்நாட்டில் கொண்டாடி ஓட வைப்போம். ரெண்டாவது படத்தில் கூட யாருங்க நடிச்சிருக்கா? நீ குறி வச்சது கமலஹாசனை குறி வைக்கிற, குறி வச்சு புரோஜனம் படம் ஓடாது அப்படின்னு. சிம்புன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் இப்போ களை எடுத்து இப்போ ரொம்ப நாள் இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ வந்துருக்கு படம் நடிச்சிருக்காரு. நாங்கள் இப்போ பார்க்கறது கமலஹாசன் கிடையாது, சிம்புக்காண்டி தான் நாங்கள் படம் பார்க்குறோம். இவங்க ஏதோ தப்பாக நினச்சிக்கிட்டு இதை கோத்து வச்சுக்கிட்டு விளையாடுறாங்க. இதுக்கெல்லாம் அந்த பயப்பட போகிறது கிடையாது. இதுக்காண்டி தமிழர்கள் ஏதாவது பண்ணுவாங்க பேசுவாங்கன்னு நினச்சி பிரச்சனையை உண்டு பண்ணலான்னு பார்க்குறீங்க. இது வந்து சினிமா சம்மந்தப்பட்டது, ரசிகர் சம்மந்தப்பட்டது, அவ்வளோதானே தவிர இதுக்காண்டி தமிழர்கள் எந்த பொங்கி எழுவாங்க கமலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக கிடையாது. இது கமலுடைய தனிப்பட்ட பிரச்சனை. பொது பிரச்சனையாக இருந்தால் நம்ம பப்ளிக் பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தி வந்தா என்ன நடக்கும், அதை நீங்க வந்து அவசியம்ன்றீங்களா இல்ல வேண்டான்றீங்க? இல்லை, இந்தி திணிப்பு வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு சில இடத்துல அது நல்ல விஷயங்கள் நினைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ சிபிஎஸ்சி படிக்கிறவங்க வந்து ஹிந்தி படிக்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் தான் இருக்குது. பட் இன்னொரு விஷயமே, அதே சிபிஎஸ்சியில் இங்கே எடுத்திங்கன்னா இப்போ வந்து தேர்டு லாங்குவேஜ் அந்த ஹிந்தி இருக்குது, ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லலாம். பட் ப்ரியார் லாங்குவேஜாக தமிழ் இருக்கணும். பட் அது எப்படி மாறுது அப்படின்னா, ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கேன் தவிர ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தமிழே கேன்சல் பண்ணிடுறாங்க சிபிஎஸ்சிலையுமே சரி. ஸோ இப்போ அதே ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ நீங்கள் தமிழுக்கு கொண்டு வரீங்க, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு வரீங்கனாலும் சரி அதே பிரச்சனை இங்கே நடக்கும். இப்போ உண்மையிலே சொல்லப்போனால் எத்தனை பேருக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும், ஆனா ஒன்றா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறீங்க? ஒரு 10 பேரை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அதில் 5 பேருக்கு தான் தெரியுது, 5 பேருக்கு தெரியல. ஸோ தமிழ்நாட்டில் தமிழ் எழுத்து வந்து ஒரு பாதி தான் தெரியுங்கிற போது ஃபர்ஸ்ட் தமிழை வளர்ப்போமே, அதுக்கப்புறம் என் ஹிந்திக்கு போங்க. நான் போவேணான்னு சொல்லவே இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, ஹிந்தி படித்தா ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்கிறீங்க, வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குறோம். வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்து இங்கிலீஷ் கற்றுக்குறோம். ஸோ யூனிவர்சல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் கற்றுக்குறோம். நான் என்ன கேட்குறேன்னா, மும்மொழி கொள்கை ஓகே இல்லைன்னு சொல்லலாம், அது ஏன் ஹிந்தியை மட்டும் கொண்டு வரீங்க நான் கேட்குறேன். அவங்களும் விருப்பப்படுற லாங்குவேஜை கற்றுக்கட்டும், தெலுங்கு கற்றுக்குன்னா தெலுங்கு கற்றுக்கட்டும், கன்னடா கற்றுக்குன்னா கன்னடா கற்றுக்கட்டும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுங்க. இவங்க வந்து கொண்டு வந்து ஹிந்தி மட்டும் தான் கற்றுக்கணும், ஸோ இந்தியாவோட லாங்குவேஜை ஹிந்தி மாதிரி காட்டுறது தான் இங்கே பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ டெல்லியில் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணேன். ஆனால் நான் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுற டைமில் எனக்கு ஹிந்தியே வந்து தேவையே படலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே நான் இருந்தப்போ எனக்கு வந்து இங்கிலீஷ்லேயே நான் மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ டெல்லிலேயே என்னால் இங்கிலீஷ்லேயே மேனேஜ் பண்ண முடியுதுன்னா ஸோ அப்போ எனக்கு தேவையே கிடையாது. ஈவன் நீங்கள் நார்த் இந்தியா போனால் கூட உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும், ஹிந்தி தெரியணுன்ற அவசியமே தேவையில்லை. ஆக்சுவலி வந்துட்டு தமிழே ஒரு பெரிய ஒரு நல்ல லாங்குவேஜ். அது வந்து ரொம்ப கொண்டாடப்பட வேண்டிய ஒரு லாங்குவேஜ். இன் தமிழ்நாடு தமிழோடைய ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு ஹிந்தி வந்துட்டு ஓகேவா இருக்கும்னு எனக்கு தோணலை. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஹிந்தி வந்து